ஹாய், ப்ரீவியஸ் 2 டேஸாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்க நம்மளோட டேட்டா வந்து சிஇ டேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பிஇ டேட்டா இருக்குது. நமக்கு பிஇ டேட்டா இருக்கிற மாதிரியே இன்றைக்கி நிஃப்டி வந்து பியரிஷாக தான் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி செக் பண்ணி பாருங்கள். மிட் கேப் நிஃப்டி வந்து சிஇ டேட்டா இருக்குது. அதை மாதிரியே மிட் கேப் நிஃப்டி வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது, அதாவது புல்லிஷாக இருக்குது. ஆனால் நிஃப்டியில் பிஇ டேட்டா இருக்கிறது மாதிரியே நிஃப்டி வந்து உங்களுக்கு பியரிஷ் மூமெண்ட் தான் கொடுக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பற்றின டேட்டா எதுவுமே இல்லை நமக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் பெரிய அளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி பாருங்கள், 100 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு டவுன் மூமெண்ட் காமிச்சிருக்கு. அதாவது மார்க்கெட் புல்லிஷாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால டவுன் மூமெண்ட், அதாவது பியரிஷ் மூமெண்ட் காமிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்டேட் என்ன இருக்குது, ஸ்டாக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா எப்போவுமே நம்ம செக் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஐடியா நீங்கள் பை பண்ணலாம். 8 ருபீஸில் பை பண்ணலாம். இப்போ 7 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 8, 9, 10 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது, டிசம்பர் மந்த் எக்ஸ்பைரி. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இண்டஸ் டவர் இருக்குது. இண்டஸ் டவர் வித் 360 சிஇ, 350 சிஇ, 370 சிஇ 3 டேட்டாஸ் இருக்குது. டிசம்பர் மந்த்துக்கான எக்ஸ்பைரியுமே உங்களுக்கு 360 தான் இருக்குது. அப்படியானா நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்ச மாதிரி. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 351 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 355 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் டிசம்பரோட ஃபியூச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், 350 ஓப்பன் ஆகி 357.50 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கான எக்ஸ்பைரி தான் அவங்க வந்து பை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் மந்தோட டார்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹிட் ஆகுது. ஆனால் நவம்பரோட ஃபியூச்சர் செக் பண்ணி பாருங்கள், 348 ஓப்பன் ஆகிட்டு 355 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து 360 வரைக்குமே இருக்குது. 360 வரைக்குமே இன்னும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். 370 ஆல்சோ இருந்துச்சு. அப்போ 370 வரைக்குமே ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இன்றைக்கி உங்களுக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங்கோடு சேர்த்து கேப் ஃபில்லிங்கும் நடக்குது. ஒன்ஸ் கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 360, 370 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இண்டஸ் டவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் வித் 110 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நேஷனல் அலுமினியம் வித் 260 சிஇ, 255 சிஇன்னு 2 டேட்டாஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 252 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 257 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 255, செகண்ட் டார்கெட் 260. அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா ஹை ப்ரைஸ் வந்து 257 வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 260 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இப்படி ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇஎல் வித் 305 சிஇ, 300 சிஇன்னு 2 டேட்டாஸ் இருக்குது. அப்போ பிஇஎல்ல 300 ஃபஸ்ட் டார்கெட்டு, 305 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 294 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 301 வரைக்குமே போயிருக்கு. அப்படியானா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 305 வரைக்கும் நம்மளோட செகண்ட் டார்கெட் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் கேப் ஃபில் ஆகலை இன்னும். மேபி இந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 150 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 150 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 144 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதோட ஹை ப்ரைஸ் வந்து 145 வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக் வந்து செக் பண்ணுறதில்ல. ஏன்னா பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக் வந்து ஒன்லி 1 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் நீங்கள் அபவ் 200 ருபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மினிமம் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு ப்ராஃபிட் கேதர் பண்ண முடியும். இந்த டேட்டாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஃபியூச்சர், ஸ்டாக் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர், ஈவன் கமாடிட்டிஸ் கூட டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகுது. அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதுமானது.
எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கோல்டு வந்து பிஇ டேட்டா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு வந்து இன்றைக்கி டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பாருங்கள். க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு சிஇ டேட்டா இருக்குது. சிஇ டேட்டா இருக்கிறதுனால அது வந்து இன்றைக்கி புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்வர் பாருங்கள். சில்வரில் வந்து பிஇ டேட்டா இருக்குது. சில்வரில் பிஇ டேட்டா இருக்கிற மாதிரியே அதோட மூவ்மெண்ட்டும் இன்றைக்கி வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸுமே செக் பண்ணி பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் பாருங்கள். நேச்சுரல் கேஸில் பிஇ டேட்டா தான் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸுமே இன்றைக்கி உங்களுக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் இருக்குது. இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டேட்டா பற்றி உங்களால் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எங்களாலையுமே கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.